14வது ஸ்லோகத்திலேருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிக்கிறார். சுருஜி அப்படிங்கிற துருவனோடு சித்தியோடு கொடூரமான வார்த்தைகளால ஹிருதயம் பிளர்க்கப்பட்ட துருவன் அழுதுண்டே அம்மா கிட்ட ஓடி போயிட்டு சங்கடத்தை சொல்லி தேம்பி தேம்பி அழுதோன அந்த அம்மை சுனீதி அப்படின்னு பேர் இருக்கிற துருவனோடு அம்மை துருவனுக்கு ஆறுதல் சொல்லறா. ராஜாவோடு இன்னொரு மனைவியான சுருஜிய கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதக்கி, சுருஜி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி துருவன் கிட்ட சொல்லி துருவனை ஆஸ்வாசப்படுத்துறா. சித்தியோட வாக்குகளை கேட்டு ஹிருதயம் தகர்ந்த துருவன் தேம்பி தேம்பி அழுதுண்டு சொந்தம் அம்மையான சுனீதியோடு கிட்டக்க ஓடி போன. புத்திர துக்கத்தோடு காரணம் தெரிஞ்ச சத்குணம் இருக்கிற சுனீதி அழுதுண்டே இப்படி சொன்னா, குழந்தை அடுத்த வாளுக்கு தோஷம் வரணும்னு ஒருபோதும் சிந்தனை பண்ணாம இருக்கணும். நீ அடுத்த வாளுக்கு துரோகத்தை நினைச்சவா ஆரானாலும் சரி அதனோட பலத்தை அவ அனுபவிக்கவே செய்வா. ராஜா மனைவியாயிட்டு நினைக்கிறதுக்கு கூடியும் விரும்பாத்த என்னோடு உதரத்துல ஜனிச்சதும் என்னோடு முலப்பால குடிச்சு வளர்ந்ததும் எல்லாம் நீ செஞ்ச தவறுதான். அதுதான் நீ செஞ்ச ஒரே ஒரு அபராதம் அப்படின்னு சொல்லறா. அதையாக்கும் நம்ம 14வது ஸ்லோகத்திலேருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கிறோம். 14வது ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச மாதுஹு சபத்ன்யாஹ ச துருக்திவித்தஹ ஸ்வசன் ருஷா தண்டஹதஹ யதா அஹிஹி. மாதுஹு சபத்ன்யாஹ சஹ துருக்திவித்தஹ ஸ்வசன் ருஷா தண்டஹதோ யதாஹே ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாஜம் ஜகாம மாதுஹு பிரருதன் சகாஷம். மாதுः சபத்ன்யா சதுருக்திவித்தா ஸ்வசன் ருஷா தண்டஹதோ யதாஹி ஹித்வா விஷந்தம் பிதரம் சன்னவாஜம் ஜகாம மாது பிரருதன் சகாஷம். சபத்ன்யாக துருவனோடு அம்மையாக்கும் சுனீதி, துருவனோடு அப்பா தர்மபத்னியான சுனீதியை தவிர வேறொரு திருமணமும் பண்ணியிருந்தார். சுருஜி அப்படின்னாக்கும் அவளோட பேரு. துருவனோடு அப்பாவான உத்தானபாதனோடு 2வது மனைவியாக்கும் சுருஜி அப்படிங்கிற துருவனோடு சித்தி. சபத்ன்யாக மாதுஹு அம்மாவோடு சபத்னியான அவள் சஹ துருக்தி வித்தஹ பலவிதமான துஷிச்ச வாக்குகள் இப்படியெல்லாம் உபயோகிச்சோன. வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற வாக்குகளால ஹிருதயம் பிளர்ந்து முறிஞ்சு
அதனாலேயே சஹா சங்கடத்தோடு கூடி இருக்கிற துருவன் தண்டஹதஹா குச்சியால அடிக்கப்பட்ட ஆஹிஹி பாம்பு யதா எப்படியாக்குமோ பொளஞ்சு சீட்டுறது அதே மாதிரி ருஷாஸ்வசன் ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடிட்டும் சங்கடத்தோடு கூடிட்டும் பெருமூச்சு விட்டுண்டு அந்த குழந்தை துருவன் அந்த துருவனுக்கு அனுகூலமாயிட்டு அப்பா ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு அப்பாவை பார்க்கிற அந்த துருவன் நம்பிக்கையோடு கூடிட்டு எதிர்பார்ப்போடு கூடிட்டு அப்பாவை பார்க்கிற துருவன் அப்பாவாக்கும்னாலோ சன்னவாஜம் ஒன்றும் பேசுறதில்லை. பேச்சு முட்டி நிற்கிறார். அவரால் பேச முடியாது, மௌனமாயிட்டார். மனைவியை பயந்து குழந்தைய சௌமிய பாவத்தோட ஒன்று திரும்பி பார்க்க கொடியும் இல்லை. மிஷந்தம் பேச்சு வராதைக்கு கண்ணை மிழிச்சுண்டு உக்காந்துருக்கிற பிதரம் அப்பாவை ஹித்வா அப்படியே விட்டுட்டு அப்பாவுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. அப்பா சித்தி சொன்னதை கேட்டுட்டு கமான ஒரு வார்த்தை இப்படிலாம் சொல்லாதே அதை என்னோட புத்திரனாக்கும்னு சொல்லலை. கருணையோடு கூடிட்டு ஒரு பார்வை கூடையும் அந்த குழந்தைய பார்க்கலை. அப்படி இருக்கிற ஸ்டண்டடிச்சு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற அந்த அப்பாவை ஹித்வா அப்படியே விட்டுட்டு அப்பா சப்போர்ட் ஆயிட்டொன்னும் பேச மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அப்பா ஸ்வீகரிக்க மாட்டார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டு மாதுகு சுனீதி அப்படிங்கிற சொந்தம் அம்மையோடு சகாசம் பக்கத்துக்கு ஜகாமா போய் சேர்ந்தான் துருவன். ருதன் அப்படின்னா அழறது, பிரருதன் அப்படின்னா நன்னா செத்தமா கத்தி அழுதுண்டு சத்திரிய வம்சத்துல பிறந்த துருவன் சுவாயம்பூமனுவோடு பேர குழந்தையாயிருக்கிற துருவன் விதிவசால் இப்படி ஒரு அபமானத்தை அனுபவிச்சு அழுது அலறிண்டு அம்மா கிட்ட வந்து சேர்ந்தான். சத்திரிய வம்சத்துல பிறந்த துருவன், நல்ல வாசி இருக்கிற துருவன், வைராகிய புத்தி இருக்கிற துருவன். அந்த துருவனோட கதையாக்கு நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? ரஜோகுணத்திலேருந்து சத்குணத்துக்கு பகவல் யாத்திரை நடத்துற பிஞ்சு பாலனோட கதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இருக்கிறது ரஜோகுணமாக்கும். ரஜோகுணத்திலிருந்து தமோ குணமும் சேர்ந்து பெரிய பெரிய அழுகையும் சங்கடங்களும் அபமானங்கள் எல்லாம் தாங்க முடியாத அந்த வலியும் எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்தது. இனி ஃபியூச்சர்ல சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு யோகம் இருக்கிற துருவனாக்கும் இந்த சங்கடம் எல்லாம் அனுபவிச்சு செத்தமா அழுதுண்டு அம்மையான சுனீதி கிட்ட வந்து ஓடி வந்து எத்தினது அதே ஆக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆக்கமானா ரஜோகுணத்திலேருந்து சத்குணத்துக்கான ஒரு யாத்திரை ஆயிட்டு இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பதினஞ்சாவது ஸ்லோகம். தம் நிஸ்வசந்தம் ஸ்புரித அதர ஓஷ்டம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிஹி உல்சங்க சுனீதிருல்சங்க உதூஹ்ய பாலம் நிஷம்ய தது பௌரமுகான் நிதாந்தம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் சா விவ்யதே யத்கதிதம் சபத்ன்யா தம் நேஷ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிருல்சங்க உதூஹ்ய பாலம் நிஷம்ய தத் பௌரமுகான் நிதாந்தம் சாவிவ்யதே யத்கதிதம் சபத்ன்யா. சா அவள், அந்த துருவனோடு சொந்தம் அம்மையான சுனீதி புத்திரன் இப்படி ஓடி வரத பார்த்துட்டு
ஸ்புரித அதர ஓஷ்டம். ஸ்புரிதம் அப்படின்னா வரைக்கிறது, அதரம்னா கீழ்ச்சுண்டு, ஓஷ்டம்னா மேல் சுண்டு. அதரம்னா கீழ் உதடு, ஓஷ்டம்னா மேல் உதடு. ஸ்புரித அதர ஓஷ்டம், மேல் உதடும் கீழ் உதடும் വിറച്ചുണ്ട്. സങ്കടത്തില് നിശ്വസന്തം പെരുമൂച്ചു വിട്ടുണ്ട്. സുനീതിയോട് பக்கத்துல ஓடி வந்து அழுதுண்டு நிக்கிற அந்த குழந்தைய பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சத்தமா அழுதுண்டு கோபதாபங்கள் அடக்கிறதுக்கு பிரயத்னப்படுற தம் பாலம், அந்த பாலனான துருவனை உத்சங்கே மடியில உதூஹ்யா தூக்கி உட்கார வச்சுண்டு സുനീതിയോട് സപത്ന്യാഹ, സപത്നിயான സുരുചിയാല നിതാന്തം ഗതിതം, ധ്രുവൻ കിട്ട കഠിനമായിട്ട് ചൊല്ലപ്പെട്ടത് യത് എന്നവാക്കുമോ? ഭഗവാനെ തപസ് செஞ்சு എന്നോട് മടിയില എന്നോട് വയത്തില പുത്രനായിട്ട് പിറக்கிறதுக்கு சொன்னவளாக்குமே சுருஜி. அந்த விஷயம் தது அது பௌரமுகாது, சுனீதிக்கு சப்போர்ட் ஆயிட்டு அங்க கூடி நிக்கிற ஜனங்கள்கிட்டேந்து அந்த ராஜதானியில என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த அவளோட வாயால சொன்ன விஷயங்களிலேந்து நிஷம்யா தெரிஞ்சிட்டு 5 வயசு பாலகனான துருவனுக்கு அழறதுக்கு மட்டும்தான் அந்த டைம்ல சாதிச்சது. டீட்டெயில் ஆயிட்டு எல்லாம் சொல்லறதுக்கு பற்றலை. കാരണം அழுகைதான் வருது, வாயை திறந்தா பேச்சொன்னும் வரமாட்டேங்கிறது. அதனால இந்த துருவனை அந்த சுருஜி திட்டுறதெல்லாம் பார்த்துண்டு நின்னவா அவளாக்கும் சுனீதி கிட்ட வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து சொன்னது, குழந்தை எதனால அழறான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொன்னது. சா அவள் அந்த സുനീതി ധ്രുവനോട് സ്വന്തം അമ്മ വിവ്യതെ നന്നായിട്ട് സങ്കടപ്പെട്ട. രാജാവോട് ധർമ്മപത്നി സുനീതിയാക്കുന്നും രാജാവോട് രണ്ടാമത് മനേവി സുരുചിയാക്കും இந்த துஷ்டப்பிரவൃத்திகளெல்லாம் துஷ்ட வாக்குகளெல்லாம் ധ്രുവൻ கிட்ட பிரவர்த்திச்சா அப்படிங்கிறதும் தெரிஞ்ச தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பௌர முக்கியர்கள் ராஜாவை எதிரிடறதுக்கு திராணி இல்லாதவாளாக்கும். அதனால சுனீதி கிட்ட ராஜதானியில நடந்த விஷயங்கள் எல்லாம் விஸ்தரிச்சு சொன்னா. ராஜா சுருஜிக்கு அடிமை மாதிரி, தலையாட்டி பொம்மை மாதிரி, ஒரு வார்த்தை கூடியும் எதிர்த்து பேசாதக்கு உட்கார்ந்துருந்ததையும் அவ சொன்னா. எல்லா விஷயங்களும் அவ சுனீதி கிட்ட சொன்னா. ராஜாக்கு சொந்தம் புத்திரன் கிட்ட இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முடிஞ்சதே, அதுல அவளுக்கெல்லாம் ஒரு சங்கடமே இருந்தது. தர்மபத்னியோட புத்திரனான ധ്രുവன் கிட்ட மகாராஜா இப்படி நடந்துட்டாரே அப்படின்னு அவளுக்கெல்லாம் தோணித்து. ஆனா ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்கு அவளுக்கொன்னும் திராணி இல்லை. ராஜா காம விசாரத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு தர்மத்தை வெடிஞ்சு தூணு மாதிரி அனங்காப்பாறையாயிட்டு ஸ்டாச்சு மாதிரி எல்லாத்தையும் கண்டுண்டும் கேட்டுண்டும் உட்கார்ந்துட்டு இருந்ததுல அந்த பிரஜங்களுக்கெல்லாம் ராஜா கிட்ட அப்பிரியம் உண்டாச்சு. ராஜாவை பிடிக்காமையே போயிடுத்து. அவ உண்மையான அவஸ்தை என்னவாக்கும் அப்படிங்கிறத சுனீதி கிட்ட வந்து சொன்னா. சுனீதியோட ஹிருதயம் ചുക്ക് നൂറായിട്ട് നുറുങ്ങിത്ത്. സ്വന്തം സീമന്ത പുത്രൻ കിട്ട സുരുചി ചെഞ്ച അനീതി அதை எதிர்த்து ராஜா பேசலை, அப்படி சொல்லாதே அப்படின்னு தடையலை. பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தாரே ராஜா தன்னோட கணவர் அப்படிங்கிறத நினைச்சு நினைச்சு சுனீதிக்கு சங்கடம் வந்தது. தனக்கும் தன்னோட புத்திரனுக்கும் இந்த கதி வந்ததே அப்படிங்கிறத நினைச்சு சுனீதியோடு அந்த சங்கடம் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆச்சு. பகவான் அல்லாதக்கு நமக்கு ஆசிரியம் வேற ஆரும் இல்லை அப்படிங்கிற அந்த போதம் நன்னா உண்டாச்சு சுனீதிக்கு. 16வது ஸ்லோகம். சா
உத்ஸ்ருஜ்ய தைரியம் சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாப சோக தாவாக்னினா தாவலதா இவ பாலா. சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாப சோகதாவாக்னினா தாவலதேவ பாலா. வாக்கியம் சபத்ன்யாஹ ஸ்மரதி சரோஜஸ்ரீயா திருஷா பாஷ்பகலாம் உவாஹ. வாக்கியம் சபத்ன்யா ஸ்மரதி சரோஜஸ்ரீய திருஷா பாஷ்பகலாமுவாஹ. சோத்ஸ்ருஜ்ய தைரியம் விலலாப சோகதாவாக்னினா தாவலதேவ பாலா. வாக்கியம் சபத்ன்யா ஸ்மரதி சரோஜஸ்ரீய திருஷா பாஷ்பகலாமுவாஹ. சா சுனீதி அப்படிங்கிற துருவனோடு சொந்தம் அம்மை. சித்தி அப்படிங்கிறவள் அம்மாவோட ஸ்தானமாக்கும். இருந்தா கூட அவள் அம்மாவை மாதிரி நடக்கலை சுருஜி. இப்போ சுனீதி அப்படிங்கிற துருவனோடு சொந்தம் அம்மை. அவள் தைரியம் உத்ஸ்ருஜ்யா தைரியம் இல்லாதவளாയി തീർന്നിട്ടാ. ഇത്ര നാളേക്കും രാജാക്ക് സുനീതിയെ പിടിക്കലേ അപ്പടിനാക്കും നനച്ചിട്ടിരുന്നാ. ഇപ്പോ സുനീതിയെ പിടിക്കാത്ത രാജ സുനീതിയോട് പുത്രനെയും തിരുമ്പിപ്പാക്കാമോക്കാന്നിരിക്കാർ. തന്നെ ഇഷ്ടം ഇല്ലാത്തതിനാലെയാക്കും സുരുചിയെ രാജാ മനേവിയായിട്ട് സ്വീകരിച്ചത്. രാജാകൂടെ മനവിയായിട്ട് വാഴறதுக்கு തനക്ക് യോഗമില്ലേ அப்படின்னு ഇത്ര നാളേക്കും സുനീതി സമാധാനപ്പെട്ടിരുന്നാ. ஆனா இப்போ ராஜாக்கு தன்னோட புத்திரன் கிட்டையும் பாசமில்லை அப்படிங்கிறத நினைச்சு சுனீதியோட மனசு ரொம்ப ரொம்ப நொந்து தவிடு பொடியாச்சு. மனோதைரியம் அப்படிங்கிறது உத்ஸ்ருஜ்யா இல்லாம போயிடுத்து. அவளுக்கு தைரியம் சுத்தமா இல்லாம போயிடுத்து. சங்கடம் தாங்க முடிய மாட்டேங்கிறது. அதனால വിലലാപ പലതും ചൊല്ലി പൊലമ്പീണ്ട് അഴുതുണ്ട്. ശോക ദാവാഗ്നിന സങ്കടമായിരിக்கிற കാട്ടു തീയിനാല தாவலதே வள்ளிச்செடி எரியறா மாதிரி இவா அதே மாதிரி தாவலதே இவா. சங்கடமாயிருக்கிற காட்டு தீயில அந்த காட்டு தீயினால காட்டுல இருக்கிற வள்ளி செடிகள் எப்படி எரியுமோ அதே மாதிரி பாலா ரொம்ப ரொம்ப கபடமில்லாத பாவத்துல காபட்யம் கொஞ்சம் கூட இல்லாத அந்த சுனீதி அதாக்கும் இங்க பாலா சொன்னது. எந்த விதமான ஒரு காபட்ய பாவமும் இல்லாத சத்குணமாயிருக்கிற சுனீதி தளர்ந்து விழற மாதிரி ஆயிட்டா. சோக தாவாக்னினா தாவலதே இவா. தாவாக்னினா தாவலதே இவா அப்படின்னாக்கா காட்டு தீயினால காட்டுல இருக்கிற வள்ளிக்கொடி செடிகள் எல்லாம் எப்படி ஆக்குமோ எரிஞ்சு தளர்ந்து விழும். அதே மாதிரி இங்க சுனீதி சோகதாவாக்னினா தாவலதே இவா. சோகத்தால சங்கடமாயிருக்கிற காட்டு தீயினால தளர்ந்து விழறா மாதிரி ஆயிட்டா. ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவளாக்கும் இவள் சுனீதி. அதனால இங்க
காபட்ய பாவம் இல்லாதவள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் பாலா அப்படின்னு சொல்லப்பட்டது. சபத்னியாக சுருஜி அப்படிங்கிற சபத்னியோடு வாக்கியம் வாக்குகளை ஸ்மரதி நினைச்சு நினைச்சு சரோஜஸ்ரீயாதிருஷா தாமர இதழ் போல அழகான கண்கள் இருக்கிற சுனீதி, அழகான கண்கள் இருக்கிற அழகியான சுனீதி அவளோட கண்களால பாஷ்பகலாம் உவாகா சுட சுட கண்ணீர் வார்த்தா. சந்தோஷத்துல வர கண்ணீர் குளிர்மையா இருக்கும், துக்கத்துல வர கண்ணீர் சுட சுட இருக்கும். அதனால பாஷ்பகலாம் உவாகா சுட சுட கண்ணீர் வார்த்தா. துக்க கண்ணீர் தாரதாரையாயிட்டு ஒழுக்கினா தைரியமில்லாதவளாயிட்டு அக்னி படர்ந்து பிடிச்ச காட்டுக்குள்ள மரங்களில படர்ந்து நிற்கிற வள்ளிகள் எல்லாம் எப்படி தளர்ந்து கீழே வாடி விழுமோ அதே மாதிரி ஆயிட்டா சுனீதி. தளர்ந்து போயிட்டா, தைரியம் இல்லாதவள் ஆயிட்டா. பதினேழாவது ஸ்லோகம். தீர்க்கம் ஸ்வசந்தி தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகம் ஆஹா பாலா மா அமங்கலம் தாதா பரேஷு பரேஷு அமம்ஸ்தாக பரேஷு அமம்ஸ்தாக புங்க்தே ஜனஹ யத் பர துக்கதஹ தத் தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரமபஷ்யதி பாலகமாஹ பாலா மாமங்களம் தாதா பரேஷு மம்ஸ்தா புங்க்தே ஜனோயத் பரதுக்கதஸ்தத். சுனீதி ரொம்ப ரொம்ப அழுது தளர்ந்து போனா. இருந்தாலும் தர்மபோதத்தோடு கூடிட்டு வார்த்தைகளை சொன்னா. ரெண்டு கையும் கூட்டி சேர்த்து தட்டினாலாக்கும் சத்தம் அப்படிங்கிறது உண்டாகும். நம்மளோட கைய നമ്മൾ உயர்த்தாம கீழையே வைக்கிறதுக்கு சாதிக்கும். பிரதிகார புத்தி அப்படிங்கிறது உண்டாக கூடாது. வித்வேஷம் பகை இதொன்னும் உண்டாக கூடாது குழந்தை அப்படின்னு துருவன் கிட்ட சொல்லறா சுனீதி. சுனீதி புத்திரனான துருவனுக்கு தர்ம உபதேசம் கொடுக்கறா. சத்குணியா இருக்கிற சுனீதிக்கு அதர்ம சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இப்பறம் துரோகிச்சாலும் திரும்ப துரோகிக்க கூடாது. புத்திரனை தர்ம சிந்தனையோடு கூடிட்டு ஆரையும் உபதிரவிக்காம வாழறதுக்கு அந்த அம்மை படிப்பிக்கிறா. அழுது அழுது தளர்ந்த சுனீதி அப்படிங்கிற துருவனோடு சொந்தம் அம்மை. புத்திரனோட துக்கம் தாங்காதக்கி தளர்ந்தா. வாடின வள்ளி மாதிரி ஆயிட்டா. புத்திரனை துக்க கடலிலேந்து கரகயற்றத்துக்கு அம்மாவான நானல்லாதக்கு வேறாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தன்னோடு சங்கடத்தை அடக்கி நிறுத்தினான். தீர்க்கம் ஸ்வசந்தி சங்கடப்பட்டு பெருமூச்சு விட்டுண்டு விருஜினஸ்யா துக்கத்தோடு பாரம் தோப்புமோஸ்ட் அவஸ்தையிலேந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அபஷ்யதி தெரியாதக்கி பாலகம் துருவன் அப்படிங்கிற புத்திரன் கிட்ட பாலா காபட்டிய பாவம் இல்லாத
சத்குணம் மட்டும் இருக்கிற துருவனோடு அம்மை சுனீதி ஆஹா சொன்னா. தாதா புத்ரா பரேஷு அடுத்த வாழில அமங்கலம் மங்களமில்லாத அவஸ்தைய தோஷத்தை மா அமம்ஸ்தாக நினைக்காம இரு. அடுத்தவா செஞ்ச விஷயங்களில தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதே. உன்னோடு சித்தியான சுருஜி சொன்னதுல நீ எந்த விதமான தோஷத்தையும் பார்க்காதே. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, பர துக்கதா அடுத்தவாளுக்கு துக்கம் கொடுக்கிற ஜனஹா ஜனங்கள், தது அந்த துக்கம் புங்தே ஸ்வயம் அனுபவிப்பா. தான் தான் செய்யற கர்மபலம் தான் தான் அனுபவிக்கவே செய்வா. நிரபராதிகளை துரோகிச்சானாக்கா அந்த துரோகம் அவளுக்கு திரும்ப கிடைக்கும். எத்தனையோ ஜென்மங்களாயிட்டு செஞ்ச முஜ்ஜன்ம பாபபலமாக்கும் இப்ப நானும் நீயும் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சமாதானமாயிரு. இந்த ஜென்மத்துல நம்ம யாருக்கும் எந்த உபதிரவமும் பண்ணலை அப்படிங்கிறது சரிதான். 7 தலைமுறைகளாயிட்டு நம்ம செஞ்ச எத்தனையோ துக்க அனுபவங்கள் அடுத்த வாழ்க்கை நம்ம கொடுத்திருப்போம். அதாக்கும் இப்ப நம்ம துக்கிக்கிறோம். அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஒன்னையும் என்னையும் உபதிரவிச்சவாள நம்ம துவேஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. നമ്മളെ ആരാക്കുമോ ദ്വേഷിക്കറാ, കാരണമില്ലാതെക്ക് ആരാക്കുമോ തിട്ടറാ, കാരണമില്ലാതെക്ക് ആരാക്കുമോ ദ്രോഹിക്കറാ, അവൾക്ക് അതിനോട് ബലൻ ഭഗവാൻ കൊടുത്തുപ്പർ. എത്രയോ ജന്മങ്ങൾ മുന്നാലെ നമ്മൾ செஞ்ச பாபபலம் നമ്മൾ അനുഭവിച്ചിருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. அதனால നമ്മൾ ആരാതും ദ്രോഹിച്ചാனா അതിനോട് ரிசல்ட்டும் அவளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோ. நெல்லு விதைச்சானா நெல்லு கிடைக்கும், கோதம்பாக்கும் விதைச்சானா கோதம்பு கிடைக்கும். முள்செடி அப்படிங்கறத நெட்டு பிடிப்பிச்சானாக்கா முள்செடி தான் உண்டாகும். ஔஷத செடி நெட்டு முளைப்பிச்சா ஔஷதம் செடிகள் உண்டாகும். நன்மை செஞ்சானா நன்மை உண்டாகும், திண்மை செஞ்சானாக்கா திண்மை அனுபவிப்போம். பூர்வ ஜென்ம கிருதம் பாபம், பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாபம் நம்மளை திண்மைக்கு கொண்டு செல்லும். பூர்வ ஜென்ம கிருதம் புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச சுகிருதம் நம்மளை பகவல் யாத்திரைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்டு சமாதானப்படு. சுருஜி அப்படிங்கிற உன் சித்திகிட்ட வித்வேஷம் பகை இதொன்னும் பாராட்டாம இரு. எல்லாம் தெய்வ நிச்சயம் அப்படின்னு நினைச்சு சமாதானப்படு.